தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தின் மாபெரும் முதலமைச்சராக, தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு முதலமைச்சராக, தமிழக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக, தமிழகத்தில் சிறப்பான சட்ட ஒழுங்கு, அமைதியான மாநிலம், விலைவாசி குறைத்தல், போதையில்லா தமிழ்நாடு என்று தமிழகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய, தமிழகத்துக்கு வளர்ச்சி பணியை கொடுக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து தமிழக மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருவரையும் வணங்கி வந்திருக்கிறோம். இப்பதானே ஆரம்பிக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும். இன்னும் மனு தாக்கலே ஆரம்பிக்கல. இப்பதான் இது பண்றோம். முதல்ல அம்மாவையும் தலைவர் அப்பாவையும் சந்திச்சிருக்கோம். தந்தையும் மதுரையினுடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரை வணங்கி இன்னைக்கு மீண்டும் தமிழகத்துறை முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர வேண்டும் என்பதற்காக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வந்திருந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். தேர்தல் வாக்குறுதியா திமுக 8000 ரூபாய்க்கு அந்த கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடியார் ஏற்கனவே ஒரு 10,000 அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாம் அண்ணா திமுக போட்டியாகத்தான் அறிவிக்கிறாங்க. எனவே மக்கள் மத்தியில் இன்னைக்கு எடப்பாடியார் சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே வெற்றி பலம் வருவார் என்பதற்கு அவருடைய தேர்தல் அறிக்கையே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதுதான் கதாநாயகனாக இன்னைக்கு தமிழக தேர்தல் அறிக்கையில் யார் எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் அதெல்லாம் தோல்வி வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அமைந்திருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதற்கு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஹீரோவாக தமிழகத்தில் வருவார். அவருடைய தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விட்டாகிவிட்டது. மக்கள் அனைவரும் ஒழுமுகமாக வரவேற்கிறார்கள். சரி, ஒவ்வொரு வேட்பாளரும் அவர்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துவது வழக்கமான ஒன்று. அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் தம்பி சொல்லியிருப்பார். எனவே அது மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் பார்த்து முடிவெடுப்பார்கள். சரி, வாங்க களத்தில் பார்த்த பிறகு சொல்லுவேன்.